குட் மார்னிங். போன வகுப்பில் நான் நிரம்பிய ஹைட்ரோ கார்பன்கள் அவற்றினுடைய பெயர்களை பற்றி சும்மா கதைச்சிருந்தேன். இப்போ நாங்கள் நிரம்பியது நிரம்பாது என்பதற்கு சாதாரணமாக எங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரியான விளக்கம் என்னென்று சொன்னால், ஏற்கனவே ஒன்று நிரம்பி இருந்தால் அதற்குள்ள மேலதிகமாக எதையுமே சேர்க்க முடியாது. ஆனால் நிரம்பாமல் இருந்தால் அதற்குள்ள மேலும் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் இந்த நிரம்பினதுக்கும் நிரம்பாததுக்கும் உள்ள வித்தியாசம். ஏற்கனவே நிரம்பிட்டுது என்று சொன்னால் புதிதாக மேலதிகமாக அதற்குள் எதையுமே சேர்க்க முடியாது என்பதுதான் அதன் அர்த்தம். நாங்கள் நிரம்பிய ஹைட்ரோ கார்பன்கள் என்று சொல்லும் போது கார்பன் கார்பன் பைப்பிணைப்பை கொண்டிராத ஹைட்ரோ கார்பன்கள் அப்படி என்று சொல்லி அதுல முடிச்சிருந்தாங்க. கார்பன் கார்பன் பைப்பிணைப்பை கொண்டிராத ஹைட்ரோ கார்பன்கள் என்று சொல்லும் போது நாங்கள் அல்கேன்களை பற்றி கதைப்போம். அப்போ அல்கேன்களில் கார்பன் கார்பன் பைப்பிணைப்பு காணப்படாது. அதில் நான் உங்களுக்கு பெயரீட்டு முறைக்காக இந்த தண்டு பெயர்கள் கொஞ்சம் அறிமுகப்படுத்தி இருந்தேன். ஹைட்ரோ கார்பன்ல இருக்கிற கார்பன் எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த தண்டு பெயர் மாறுபடும். ஹைட்ரோ கார்பன்ல ஒரு கார்பன் மட்டும் காணப்பட்டால் தண்டு பெயர் மெத் என அமையும். 2 இருந்தால் எத், 3 இருந்தால் ப்ரொப், 4 இருந்தால் பியூட், 5 இருந்தால் பென்ட், 6 இருந்தால் ஹெக்ஸ், 7 இருந்தால் ஹெப்ட், 8 இருந்தால் ஆக்ட், 9 இருந்தால் நான், 10 இருந்தால் டெக். எங்கட பாடத்திட்டத்தில் 6 வரைக்கும் பிரதானமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. நாங்கள் மேலதிகமாக அங்கால ஒரு 10 வரைக்கும் பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த ஹைட்ரோ கார்பன் ஒரு அல்கேனாக இருந்தால், அதாவது நிரம்பிய ஹைட்ரோ கார்பனாக இருந்தால், இந்த தண்டு பெயரோட ஏஎன்இ ஏன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முடிவு சொல், அதாவது விகுதி சொல் இந்த தண்டு பெயரோட இணைந்து கொள்ளும் என்று சொல்லி பார்த்தாங்க. நான் உதாரணத்துக்கு சில இது போட்டுனான் இல்லை ஒரு அட்டவணை ஒன்று தரலாம். அந்த அட்டவணை அப்படியே நீங்க பார்த்து நோட் பண்ணி கொள்ளுங்க. அப்படி நோட் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் கிரகிச்சு கொள்ளுங்க. சரிதானே? அப்போ நான் தலையங்கம் போட்டிருந்தேன் போன வகுப்பு ஹைட்ரோ கார்பன்களின் தண்டு பெயர்கள் என்று சொல்லி. சரிதான், ஹைட்ரோ கார்பன்களின் தண்டு பெயர்கள் இந்த அட்டவணையை போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது குலம் கார்பன் எண்ணிக்கை. கார்பன் எண்ணிக்கை கார்பன் எண்ணிக்கை 1 தொடக்கம் 10 வரை கார்பன் எண்ணிக்கையை நாங்கள் கருத்துல கொள்ளுவோம். 2வது குலம் அந்த கார்பன் எண்ணிக்கைக்கு பொருத்தமான தண்டு பெயர், அடிப்பெயர் என்று சொல்லுவோம். தண்டு பெயர் கார்பன் எண்ணிக்கைக்கு பொருத்தமான தண்டு பெயர். உதாரணமாக கட்டமைப்பு, அல்கேன் கட்டமைப்பு. அங்கால நாங்கள் பெயர் வச்சுக்கொள்ளும் நிரம்பிய ஹைட்ரோ கார்பன். கார்பனின் பெயர், நிரம்பிய ஹைட்ரோ கார்பனின் பெயர். சரிதானே? இந்த கார்பன் எண்ணிக்கைக்குரிய குலத்தை மிகவும் சின்னதாக வைத்திருக்கலாம் என்றால் அங்க இலக்கங்கள் 1 தொடக்கம் 10 வரைக்கும் தான் இடப்புறம். இந்த தண்டு பெயரும் அவ்வளவு பெரிதாக எங்களுக்கு தேவையில்லை. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன். இந்த கட்டமைப்பு கொஞ்சம் பெரிதாக இருக்கும் ஒவ்வொரு சேர்வைக்கேற்ற மாதிரி. அங்கால நிரம்பிய ஹைட்ரோ கார்பனின் பெயர். அப்ப நான் நேற்று குறிப்பிட்டிருந்தேன் நிரம்பிய ஹைட்ரோ கார்பன்கள்ட்ட பெயர் ஏன் என்ற விகுதி சொல்லோட சேர்த்து முடிக்கப்படும் என்று சொல்லி. சரி, அப்ப தண்டு பெயரோட ஏன் என்று சொல்லப்படுகின்ற விகுதி சொல் சேரும். இப்ப நான் கார்பன் எண்ணிக்கை போடும்போது அதனுடைய தண்டு பெயர்களை நீங்கள் உங்களோட மனதில் உச்சரித்து கொள்ளுங்க. தரப்பட்ட ஹைட்ரோ கார்பன்ல கார்பன் எண்ணிக்கை 1ஆக இருந்தால் கார்பன் எண்ணிக்கை 1உடைய தண்டு பெயர் மெத் என காணப்படும். மெத் என்பது
ஹைட்ரோ கார்பன்ல இருக்கிற கார்பன் எண்ணிக்கை 1 என்பதை குறிக்கும். உதாரணமாக நாங்கள் ஒரு நிரம்பிய ஹைட்ரோ கார்பன் எடுத்துக்கொண்டோம் என்றால் CH4 கார்பனும் 4 ஹைட்ரசனும் சேர்ந்து உருவாக்குகின்ற ஒரு ஹைட்ரோ கார்பன், அதான் CH4. இதுல ஒரு கார்பனும் 4 ஹைட்ரசனும் இருக்கு. இது ஒரு நிரம்பிய ஹைட்ரோ கார்பன், நிரம்பிய ஹைட்ரோ கார்பன். ஆகவே இதற்கு நாங்கள் பெயர் வைக்கும் போது இந்த கார்பன் எண்ணிக்கையின் தண்டு பெயரோட, கார்பன் எண்ணிக்கையின் தண்டு பெயரோட ஏன் என்று சொல்லப்படுகின்ற விகுதி சொல், முடிவு சொல்லை பயன்படுத்தி பெயர் வச்சுக் கொள்ளும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல உள்ள கார்பன் எண்ணிக்கை 1. ஆகவே மெத். இதுல கார்பன் எண்ணிக்கை 1 மெத். இது ஒரு நிரம்பிய ஹைட்ரோ கார்பன். அப்ப நிரம்பிய ஹைட்ரோ கார்பன் என்று சொன்னால் அது ஏன் என்ற முடிப்பு சொல்லோடு சேர்க்கப்படும், ஏன் என்ற விகுதி சொல் சேர்த்து எழுதப்படும். ஆகவே CH4க்கு பெயர் மெதேன் என்று சொல்லி அமையும். நீங்கள் இந்த பெயர் பாவிச்சிருப்பீர்கள், மெதேன் என அமையும். மெதேன் என்று நீங்க அடிக்கடி பாவிச்சிருப்பீங்கள். உயிர் வாயுன்ற பிரதான கூறாக இந்த வாயு காணப்படுது. கார்பன் எண்ணிக்கை 2 இருந்தால், சரிதானே, கார்பன் எண்ணிக்கை 2 இருந்தால் தண்டு பெயர் எத் என அமையும். எத், ETH, எத் என அமையும். உதாரணமாக நாங்கள் ஒரு அல்கேனில் கட்டமைப்பு என்றால் CH3 என அமையும். இதுல பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கார்பன் 4 பிணைப்புகளை கொண்டிருக்கும். இங்க சிக்மா பிணைப்பு மாத்திரமே காணப்படும், பை பிணைப்புகள் காணப்படாது, சரிதானே. இது 4 சிக்மா பிணைப்பு. இந்த கார்பன்ல 3 ஹைட்ரசன் இருக்கு, அதை நாங்கள் CH3 அப்படின்னு எழுதி கொள்ளலாம். இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில ஒரு பை பிணைப்பு, அதை காட்டாமல் பக்கத்தில் அடுத்த கார்பனை போட்டுக் கொள்ளலாம், சரிதானே. அடுத்தது இந்த கார்பன்ல 3 ஹைட்ரசன் இருக்கு, அதை இப்படி CH3 என்று எழுதி கொள்ளலாம். அப்ப நீங்கள் இனிமேல் இப்படி எழுத வேண்டும் என்ற தேவைப்பாடு இல்லை, விளங்கி கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. இதன்பது இதுதான், இப்படி இல்லைன்னா இப்படிதான் சொல்லி விளங்கி கொள்ள வேணும். கார்பன்ல சிக்மா பிணைப்பு மட்டும்தான் காணப்படுது அல்கேன் என்று சொன்னார். நான் போன வகுப்பிலே சொல்லி இருந்தேன், பைப்பிணைப்பு இருந்தால் அது நிரம்பாத சேர்வைகள் என்று சொல்லப்படும். கார்பன் கார்பன் பைப்பிணைப்பு காணப்பட்டால் அது நிரம்பாத ஹைட்ரோ கார்பன்கள். இங்க பைப்பிணைப்பு இல்ல, நிரம்பிய ஹைட்ரோ கார்பன். உதாரணம் அல்கேன். அப்ப இதுல 2 கார்பன் இருக்கு. பிரதான தாய்ச்சங்கிலில 2 கார்பன் இருக்கு. தாய்ச்சங்கிலில உள்ள கார்பன் எண்ணிக்கை பற்றி தான் கதைப்போம். இதுல 2 கார்பன் இருக்கு. 2 கார்பன் என்பதற்கு தண்டு பெயர் எத் என அமையும். இது ஒரு அல்கேன், நிரம்பிய சேர்வு. ஆகவே ஏன் என்ற விகுதி சொல்லோட முடிக்கப்படும். ஆகவே இவருக்கு பெயர் எதேன். இப்படி நீங்கள் மற்ற மற்ற சேர்வைகளுக்கும் பெயர் எழுதி கொள்ளலாம். பாருங்க, கார்பன் எண்ணிக்கை 3 என்று சொன்னால் நாங்கள் போன வகுப்பிலே சொன்னாங்க புரோப் என அமையும். அப்ப 3 கார்பனை கொண்ட ஹைட்ரோ கார்பன் எப்படி எழுதி கொள்ளலாம். இதை நீங்க உங்க கட்டமைப்புல காட்டுறதாக இருந்தால் இப்படிதான். இனி நாங்கள் இப்படி எல்லாம் எழுதி மினக்கட மாட்டோம். இதுல 3 கார்பன் இருக்கு, இதுல 3 ஹைட்ரசன் இருக்கு. இந்த கார்பன்ல 2 ஹைட்ரசன் போட்டாலே 4 பிணைப்பு வந்துடும். அதனாலதான் CH3 CH2 CH3 என்று சொல்லி நாங்கள் கட்டமைப்பு எழுதி கொள்றோம். அப்ப இங்கேயும் என்ன இல்லை, கார்பன் கார்பன் பை பிணைப்பு இல்லை. அப்ப இதுவும் ஒரு அல்கேன். அப்ப இதுல 3 கார்பன் தாய்ச்சங்களில் இருக்கிறதுனால இது புரோப்பேன் என அமையும். இது புரோப்பேன் என்று அழைக்கப்படும், சரியா. 3 கார்பனை கொண்ட ஹைட்ரோ கார்பன் புரோப்பேன். இதே போல 4 கார்பன் இருந்தால் நாங்கள் அதை பியூட் என்று சொல்லுவோம். பியூட் தண்டு பேர். 4 கார்பனை கொண்ட ஹைட்ரோ கார்பன் தண்டு பேர் பியூட். அதுக்கு நீங்கள் இன்னும் ஒரு கார்பன் செய்யும். அப்ப CH3 CH2 CH2 CH3. இப்ப இந்த முடிவு நிலை கார்பன்களுக்கு கவனிங்க, முடிவு நிலை கார்பன்களுக்கு 3 ஹைட்ரசன் இருந்தால் போதுமே. அங்கால ஒரு பிணைப்பு கார்பன் கார்பன் பிணைப்பு வரும், 4 பிணைப்பு வரும். நடுவில் இருக்கிற கார்பன்களுக்கு இங்காலயம் ஒரு கார்பன் கார்பன் பிணைப்பு இருக்கு, அங்காலயம் ஒரு கார்பன் கார்பன் பிணைப்பு இருக்கிறதால 2 ஹைட்ரசனே போதுமானது. இந்த கட்டமைப்புகள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கார்பன் எப்போதும் 4 பிணைப்புகளை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப கார்பனுக்கு ஒரு பிணைப்பு கார்பன் கார்பன் பிணைப்பு வந்துட்டு அதை நாங்கள் இதுல காட்ட மாட்டோம்.
மிகுதி 3 பிணைப்பும் ஐதரசனோட தான் வரும். அதனாலதான் இந்த கார்பனுக்கு CH3 என்று போட்டிருக்கோம். 3 ஐதரசன் தேவைன்னு சொல்லி. இந்த கார்பனுக்கும் அதே மாதிரி தான். இங்க ஒரு கார்பன் பிணைப்பு இருக்கு. அப்ப 3 CH பிணைப்புகளை போட்டுக்கொள்வோம். ஆனா இதற்கு 2 CH பிணைப்பு போதுமானது. அதனாலதான் CH2 என்று சொல்லி நடுவில் இருக்கிற கார்பன்கள்ல 2 ஐதரசன் போடப்பட்டிருக்கு. அப்ப இந்த எத்தனை கார்பன் இருக்கு? மொத்தமா எத்தனை கார்பன் இருக்கு? தாய்ச்சங்களில 4 கார்பன் இருக்கு. அப்ப 4 கார்பனை கொண்ட ஒரு அல்கேன். ஆகவே இது பியூட்டேன் என்று சொல்லி அழைக்கப்படும். 4 கார்பனை கொண்ட அல்கேன் என்பதால் இதுக்கு பேர் பியூட்டேன். 4 கார்பனை கொண்ட அல்கேன் என்பதால் இதுக்கு பேர் பியூட்டேன். அப்ப இதே போல 5 கார்பனை கொண்ட அல்கேன், 6 கார்பனை கொண்ட அல்கேன், 7 கார்பனை கொண்ட அல்கேன்களுக்கு கட்டமைப்பையும் எழுதி அதற்கு பேரையும் எழுத உங்களுக்கு தெரிஞ்சிருக்க போதும். அப்ப 5 கார்பன் என்றால் நான் உங்களுக்கு போன வகுப்பிலே சொன்னான் பென்ட். அப்ப 5 கார்பன் இருக்கும். முடிவு நிலை கார்பனுக்கு 3 ஐதரசன் தேவைப்படும். இடையில இருக்கிற கார்பன்களுக்கு 4 பிணைப்பை தோற்றுவிப்பதற்கு 2 ஐதரசன் போதுமானது. 1 2 3 4 5. தாய்ச்சங்களில் 5 கார்பன் இருக்கிறதால இதுக்கு நாங்கள் பேர் வைக்கும் போது பென்ட் ஏன் என்று வச்சுக்கொள்ளும். பென்டேன் என்று சொல்லி பேர் எழுதி கொள்ளும். இந்த பேரீட்டுக்கு பல விதிமுறைகள் இருக்குது. அனைத்து எழுத்துக்களும் சிறிய எழுத்தில், ஆங்கில சிறிய எழுத்தில் எழுதப்பட வேணும். நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்க. ஆர் என்று சொன்னால் நாங்கள் தண்டு பேரை பற்றி குறிப்பிடார் ஹெக்ஸ். ஆர் என்றால் தண்டு பேர் ஹெக்ஸ். அப்ப இங்க கட்டமைப்போட 6 கார்பன் தாய்ச்சங்களில இருக்கும். அப்ப CH3 CH2 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 CH3 என 6 கார்பன் இருக்கும் தண்டு பேர்ல. அப்ப இதுக்கு நாங்கள் பேர் வைக்கும் போது ஹெக்சேன் என அமையும். ஹெக்சேன். சரி, 6 கார்பனை கொண்ட அல்கேன். இங்க கார்பன் பைப் பிணைப்பு இருக்காது. அல்கேன் ஹெக்சேன். இவ்வளவு வந்து எங்களோட ரிசோர்ஸ் புக்ல மிகவும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. 6 கார்பனை கொண்ட தாய்ச்சங்கிலி எங்களுக்கு பிரதானமாக பேரிட தெரிஞ்சிருக்க வேணும். அங்கால நீங்க 7 கார்பன் சொன்னால் ஹெப்ட். அங்கால நீங்கள் 7 கார்பனை கொண்ட ஒரு ஹைட்ரோ கார்பனை போட்டுக் கொள்ளலாம். அப்ப CH3 CH2 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 CH3 என எழுதி கொள்ளலாம். எல்லா சந்தர்ப்பத்திலையும் கார்பனுக்கு 4 பிணைப்பு இருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. விரும்பினால் நான் சொன்ன மாதிரி கட்டமைப்பு போட்டு கூட நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்ப இவற்ற பேர் வந்து ஹெப்டேன் என அமையும். ஹெப்டேன் 7 கார்பனை கொண்ட ஒரு அல்கேன். இந்த ஏன் என்பது அல்கேன் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தும். அதாவது கார்பன் பைப் பிணைப்பு அற்றது, இது ஒரு நிரம்பிய ஹைட்ரோ கார்பன் என்பதை இந்த ஏன் உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும். அப்ப முன்னுக்கு இருக்கிற விடயங்கள் அந்த தாய்ச்சங்களில் எத்தனை கார்பன் இருக்குது என்பதை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும். அப்ப இத்தனை கார்பனை கொண்ட ஒரு ஹைட்ரோ கார்பன் என்பது இந்த பேரின் மூலமாக தெளிவுபடுத்தப்படும். சரிதானே? அதே போல 8 வந்து ஆக்ட். 8 ஆக்ட். ஆக்ட் என்று சொன்னால் உங்களுக்கு இன்னொரு கார்பன் இதுல மேலதிகமாக இணைஞ்சு கொள்ளும். 8 கார்பன் இருக்கும். அப்ப இங்க ஆக்டேன் என்று சொல்லி வரும். ஆக்டேன். ஆக்டேன் என்று சொல்லி பேர் வரும். 9 நான் இன்னொரு ஹைட்ரோ கார்பன் இதோட மேலதிகமாக இணைஞ்சு கொள்ளும். சரிதான்? அதனால நொனேன் என்று வரும். நொனேன் ஏன் வந்து சேர்க்கப்படுறதை நீங்க பார்க்கலாம். நொனேன். 10 வந்து டெக். DEC டெக். இதோட இன்னும் ஒரு ஹைட்ரோ கார்பன் மேலதிகமாக இணைந்து கொள்ளும். எல்லா சந்தர்ப்பத்திலையும் கார்பனுக்கு 4 பிணைப்புகள் இருப்பதை நீங்கள் செக் பண்ணி கொள்ள வேணும். கார்பனுக்கு 4 பிணைப்புகள் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும். இது வந்து அப்ப டெக்கேன் என்று சொல்லி வரும். பேரிட்ல முழுத்தும் சிமோல் எழுத்து பயன்படுத்தப்பட வேணும். ஆகவே இதெல்லாம் டெக்கேன் என்று சொல்லி சிமோல் டி ஆரம்பிக்கப்பட வேணும். அப்ப இது வந்து நிரம்பிய ஹைட்ரோ கார்பன் பெயர்.
அதுக்கு வந்து நான் உங்களுக்கு தண்டு பேரை அறிமுகப்படுத்துவதற்காண்டி ஒரு அல்கேனின் பெயரையும் அப்படியே சேர்த்து குறிப்பிடலாம். சாதாரணமாக உங்களுக்கு மெத்தேன் அப்படி பாடமாக கஷ்டமா இருந்தால் நீங்க மெதேன், எதேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், ஹெப்டேன், ஒக்டேன், நொனேன், டெக்கேன் சொல்லி பாடமாக கொள்ளலாம். தாய் சங்கிலியில அநேகமாக 7 காவனுக்கு மேல கேள்விகள் வாரையில நீங்கள் சும்மா அறிஞ்சு கொள்ளுங்க. எங்களோட ரிசோர்ஸ்ல 6 வரைக்கும் இதுல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு, உங்களுக்கு 10 வரைக்கும் தரப்பட்டிருக்கு. சரியா? இதுல வந்து நான் இன்னொரு விஷயத்தை கதைக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து அல்கேனின் பெயரை பற்றி இதுல கதைச்சிருக்கோம். சரிதான், அல்கேனின் பெயரை பற்றி இதுல கதைச்சிருக்கிறோம். அதாவது கார்பன் கார்பன் பைப்பிணைப்பு அற்றது நிரம்பிய ஹைட்ரோ கார்பன் பெயர் தான் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. மெதேன், எதேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், ஹெப்டேன், ஒக்டேன், நோனேன், டெக்கேன் என்று சொல்லி கார்பன் எண்ணிக்கைக்கு ஏற்ப தண்டு பெயர் இருப்பதையும் அதற்கு ஏற்ப நாங்கள் பெயர் வைத்திருப்பதையும் இதுல குறிப்பிட்டிருக்கிறோம். சரிதானே? அப்ப பாருங்க, இதோட நான் இன்னொரு பெயரையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இந்த தண்டு பெயரோட, சரியா, தண்டு பெயரோட எந்த மாதிரி அல்கேண்ட கட்டமைப்பு இருந்தால் அதை நாங்கள் ஏன் என்று முடிப்போம். ஏன் என்று முடிப்போம். சில சந்தர்ப்பங்கள்ல இந்த அல்கேண்ட மூலக்கூட்டு சூத்திரத்துல ஒரு ஐதரசன் வந்து அகற்றப்பட்டிருக்கும், அல்லது ஒரு ஐதரசன் அகற்றப்பட்டு வேறொரு இடத்துல வந்து அது ஜாயின் பண்ணி 4 பிணைப்பை தோற்றுவிக்கும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா CH4 இருக்காம CH3 இப்படி இருக்கு. அல்கேன்ல ஒரு ஐதரசன் அகற்றப்பட்டது, இப்படி இந்த பிணைப்பு வந்து கார்பன் பிணைப்பு வேறு யாராவது இணைஞ்சிருக்கும், CH3 என்று மட்டும் இருக்கும். அதே மாதிரி இதுலயும் ஒரு ஐதரசனை அகற்றினால் CH2 CH3 என இருக்கும். இதுலயும் ஒரு ஐதரசனை நீங்கள் அகற்றினீங்க என்று சொன்னால் CH2 CH2 CH3 என இருக்கும். சரியா? இப்ப நாங்கள் இதை பற்றியும் அடிக்கடி கதைக்கிற நாங்கள், அதாவது அல்கேனில இருக்கிற ஒரு ஐதரசன் முறைப்படி அகற்றப்பட்டால், அல்கேனில இருக்கிற ஐதரசன் முறைப்படி அகற்றப்பட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டமைப்புகள் கிடைக்கும். அதாவது ஒரு ஐதரசன் குறைஞ்ச கட்டமைப்பு கிடைக்கும். இதுல கார்பனோட 4 ஐதரசன் இணைஞ்சிருக்கு, ஆனா இதுல 3 தான் இருக்கு. இதுல 2 கார்பனோட 6 ஐதரசன் இருக்கு, ஆனா இதுல 2 கார்பன்ல 5 ஐதரசன் தான் இருக்கு. இதுல 3 கார்பன்ல 8 ஐதரசன் இருக்கு, இதுல பாத்தீங்கன்னா 7 ஐதரசன் தான் இருக்கு. அப்போ ஒரு அல்கேன்ல இருக்கிற ஒரு ஐதரசனை அகற்றினால், சரியா, அகற்றினால் கிடைப்பது எங்களுக்கு அல்கைல். அல்கைல், சரி சொல்றவங்க, அல்கைல் கிடைக்கும். அல்கேன்ல இருக்கிற ஒரு ஐதரசனை முறைப்படி அகற்றினால் எங்களுக்கு அல்கைல் கிடைக்கும். இந்த கட்டமைப்புல இதுல இருந்தும் அந்த ஐதரசன் அகற்றப்படலாம், இதுல இருந்தும் அகற்றப்படலாம், இதுல இருந்தும் அகற்றப்படலாம். நாங்கள் இப்படி நடுவில் இருந்து அகற்றதை பற்றி கதைக்கலாம். இப்ப நாங்கள் பெருசாக கதைப்பது இல்லை. முடிவு நிலை ஐதரசனை அகற்றினீங்கள் என்று சொன்னால் கிளையற்ற அல்கைல் கூட்டம் உருவாகும். சரி, கிளையற்ற அல்கைல் கூட்டம் உருவாகும். அப்ப இந்த கூட்டத்துக்கு என்ன பேர்? அல்கைல் கூட்டம். இந்த கூட்டத்துக்கு அல்கைல் கூட்டம். இதை பற்றி தான் நான் உங்களுக்கு முதல் ஒரு சந்தர்ப்பத்தில் கதைச்சினான். ஆர் கூட்டம் என்று சொல்லி நாங்கள் பொதுவாக குறிப்பிடுவது இந்த மாதிரி ஆக்கிறதான், அல்கைல் கூட்டங்களை தான் ஆர் கூட்டம் என்று சொல்லி குறிப்பிடலாம். இப்ப நீங்கள் பயாலஜியில அமினோ அமிலங்கள் சம்பந்தமாக படிக்கும் போதும் இந்த கூட்டத்தை அல்கைல் கூட்டம் என்று சொல்லி நீங்கள் அடையாளப்படுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆர் என்று சொல்லி. இந்த ஆர் என்பது கார்பனையும் ஐதரசனையும் கொண்ட கூட்டம். அதில் நீங்கள் குறிப்பிடும் போது CH4 என்று குறிப்பிடலாது, CH3 என்று குறிப்பிடலாம், அல்லது CH2 CH3 என்று குறிப்பிடலாம். அமினோ அமிலங்களை இந்த ஆர் என்பது அல்கைல் கூட்டத்தை குறிக்கும். அப்ப அல்கைல் கூட்டம் என்று சொன்னால் இந்த அல்கைல்ல ஐதரசன் ஒன்று குறைந்த கூட்டத்தை தான் நாங்கள் அல்கைல் கூட்டங்கள் என்று சொல்லி குறிப்பிட்டுக் கொள்வோம். அப்ப அல்கேனின் பெயரும் அல்கைல் கூட்டத்தின் பெயரும் சமனாக இருக்க முடியாது. நாங்கள்
பேரீட்டை பற்றியும் கதைக்கணும். அது வேற இது வேற. சரியான மெதேன் என்று சொல்வதற்கும் இதற்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப CH4ஐ நாங்கள் மெதேன் என்று சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு ஐதரசன் குறைந்தவரை என்ன செய்யலாது மெதேன் என்று சொல்ல முடியாது. அவருடைய தண்டு பேர் மெத்தான், ஆனால் ஏன் என்ற விகுதி சேர்க்க முடியாது. அப்ப இவர்களுக்கு பேர் வைக்கும் போது அப்படி பேர் வைக்கப்படும் என்று பாத்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் அட்கைல்கள். சரியா, அட்கைல்கள். அப்ப இந்த தண்டு பெயரோட ஐல் என்ற விகுதி சொல் சேர்த்து எழுதப்படும். அப்ப இதுக்கு நீங்க பேர் சொல்லி பாருங்க. இது அல்கேனாக இருந்தால் தண்டு பேரோட ஏன் என்ற விகுதி சொல் சேர்த்து எழுதினால இது மெதேன். அதுக்கு பேர் மெதேன். இதுல ஒரு ஐதரசன் குறைஞ்சிட்டு, அதாவது அட்கைல் இது. அப்ப இதற்கு பேர் வைக்கும் போது தண்டு பேரோட ஆயில் என்ற விகுதி சொல் சேர்த்து எழுதப்படும். அப்ப இந்த CH3 இந்த அட்கைலுக்கு நீங்க பேர் சொன்னீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி இருக்கும்? இதே மாதிரி மற்றவர்களுக்கும் சொல்லலாம். நாங்கள் கணக்கு அட்கைல் கூட்டங்களோட பேரை பெரிய கதைக்கணும்ன்ற தேவையில்லை. இந்த அடிப்படை அறிவை வச்சுக்கொண்டு நாங்கள் அட்கைல் கூட்டத்தின் பேரை கதைக்கலாம். பேர் என்ன மாதிரி வரும்? அட்கைல் கூட்டத்தின் பேர் என்ன மாதிரி வரும்? அட்கைல் கூட்டத்தின் பெயர் இந்த 3 அட்கைல் கூட்டங்களுக்கு நீங்க இதே மாதிரி பேரை எழுதி பாருங்க. நாங்கள் பேரீட்டுல இந்த பெயர்களை பாவிக்க பாருங்க, எங்களுக்கு பழக்கப்பட்டது. அதாவது அட்கைல்ல இருந்து ஒரு ஐதரசன் முறைப்படி அகற்றப்பட்டால் அதற்கு பேர் அட்கைல். அட்கைல்ல இருந்து ஒரு ஐதரசன் முறைப்படி அகற்றப்பட்டால் அதற்கு பேர் அல்கைல். அப்ப CH4 என்பது அல்கேன். அதுல இருந்து ஒரு ஐதரசன் அகற்றப்பட்டால் CH3. இதுல இருக்கிற தண்டு பேர் மெத்தான். அது 6 இருந்தாலும் ஒரு கார்பன் இருந்தால் மெத்தான். ஆனா இது அல்கேன் இல்லை, அட்கைல். ஆகவே ஐல் என்று சொல்லப்படுகின்ற விகுதி சொல்லோட இந்த பேரீடு முடிவடையும். ஆகவே இதற்கு பேர் மெதைல். மெதைல் என இவருக்கு பேர் அமையும். அதே மாதிரி CH3 என்பது எதேன். இதில் ஒரு ஐதரசனை அகற்றினமாக இருந்தால் CH2CH3 என அமையும். அப்ப இவருடைய பெயர் எதேன். இவருடைய பெயர் எதேன். ஏன் இது ஒரு அல்கைல், ஆனா இது ஒரு அட்கைல். ஆகவே 2 கார்பன் என்பதால என்ற அடிப்பேரும், இது ஒரு அட்கைல் என்பதால ஐல் என்ற அடிப்பேரும் சேர்ந்து எதைல் என பெயர் அமையும். எதைல். இதே மாதிரி 3 கார்பனை நீங்கள் கருதினால் CH3 CH2 CH3 3 கார்பன் இருந்தால் அதுக்கு பேர் புரோப்பேன். அல்கேன் என்றால் புரோப்பேன். அதிலே ஒரு ஐதரசன் அகற்றப்படும் போது எங்களுக்கு புரோப்பைல் என்று சொல்லி வரும். புரோப்பைல் என்று, அதாவது முடிவு நிலை ஐதரசனை அகற்றினால் இதை நாங்கள் புரோப்பைல் என்று சொல்லுவோம். நடுவில் இருக்கிற ஒரு ஐதரசனை அகற்றினால் அது நாங்கள் ஐசோப்ரோப்பைல் அப்படின்னு சொல்லிக் கொள்றோம். நாங்கள் அதன் சம்பந்தமாக எங்களோட பேரில் அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை. ஆனால் சில பொது பெயர்கள்ல நாங்கள் பாவித்துக் கொள்வோம். ஐசோப்ரோப்பைல் என்று சொல்லிக் கொள்வோம். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுல முடிவு நிலை ஐதரசன் அகற்றப்பட்டிருக்கு, இதுல நடுவில் உள்ள ஒரு ஐதரசன் அகற்றப்பட்டிருக்கு. இதை நாங்கள் ஐசோப்ரோப்பைல் என்று சொல்லிக் கொள்வோம். எங்களுக்கு இது போதுமானது. இப்படி கணக்கு 10 வரைக்கும் எழுதணும் என்ற தேவை இல்லை. பேரீட்டுல எங்களுக்கு 1 கார்பன் 2 கார்பன் 3 கார்பனை கொண்ட முடிவு நிலை ஐதரசன் அகற்றப்படும் போது கிளைகளற்ற, இதுல கிளை இருக்கு, இஞ்சாலை ஒன்று கிளை இருக்கு, இதுல கிளைகளற்ற அட்கைல் கூட்டங்கள் உருவாகும். இந்த கிளைகளற்ற அட்கைல் கூட்டங்கள் ஐல் என்ற விகுதிச்சலோட சாதாரணமாகவே எழுதப்படும். அடிப்பேரோட ஐல் சேர்த்தலினால் சரி.
சரியா? அப்ப இந்த விஷயத்தையும் நீங்க ஒரு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை வந்து கார்பன் எண்ணிக்கை, தண்டு பெயர், கட்டமைப்பு, அற்கைல் கூட்டத்தின் பெயர். இதுல நீங்கள் முதல் பேரை பார்க்கணும். கார்பன் எண்ணிக்கை 1 இருந்தால் அது அல்கேனாக இருந்தால் மெதேன் என்று பேர் இருந்தது. அதுல இருந்து ஒரு ஐதரசனை அகற்றினோன்னா அது மெதைலாக மாறும். இது அல்கேனாக இருந்தால் இதில் ஒரு ஐதரசன் மேலதிகமாக இருக்கும். அது எதேன் என்று இருந்தது, அதை அகற்றினோடனே எதைல் என மாறும். இதுல ஒரு ஐதரசன் இருந்தால் அதை அகற்றினோடனே புரோப்பைலாக இது மாறும். அப்ப ஹைட்ரோ கார்பன்ல இருந்து ஒரு ஐதரசன் அகற்றப்படும் போது எங்களுக்கு அல்கைல் கூட்டம் உருவாகும். கீழே எழுதிக் கொள்ளுவோம். ஒரு அட்கேனில் இருந்து ஒரு அட்கேனில் இருந்து ஒரு ஐதரசன் அணுவை ஒரு அட்கேனில் இருந்து ஒரு ஐதரசன் அணுவை முறையாக அகற்றும் பொழுது ஒரு அற்கைல் கூட்டம் பெறப்படுகின்றது. ஒரு அற்கைல் கூட்டம் பெறப்படுகின்றது. ஒரு அற்கைல் கூட்டத்தின் பெயர் எனும் பிற்சேர்க்கையுடன் முடிவுறும். அதான் மெதைல், எதைல், புரோப்பைல் என்று சொல்லி இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. எனும் பிற்சேர்க்கையுடன் முடிவுறும். இந்த மாதிரி நடுவில் இருந்து அகற்றப்பட்ட இது ஐசோப்ரோப்பைல் என்று சொல்லுவோம். தேவை ஏற்பட்டால் நாங்கள் சந்தர்ப்பத்தில் பார்த்துக்கொள்ளும். பொது பெயர்கள்ல பயன்படுத்தினாங்க ஐசோப்ரோப்பைல். மூன்று காபனை கொண்ட அல்கேன்ற பெயரும் 3 காபனை கொண்ட அற்கைல் என்ற பெயரும் உங்களுக்கு தெரிய வேணும். CH4 என்றால் இது மெதேன். 2 பேரையும் ஒப்பிட்டு பாருங்க. CH4 என்றால் இது மெதேன். இந்த ஹைட்ரோ கார்பன்ல இருந்து ஒரு ஐதரசனை நீங்கள் அகற்றினீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கிடைப்பது அற்கைல் கூட்டம் மெதைல். அதே மாதிரி CH3 என்று சொன்னால் இதற்கு பேர் எதேன். இதில் ஒரு ஐதரசன் அகற்றப்பட்டால் அதற்கு பேர் எதைல். சரி, அந்த பிணைப்பு காட்டப்பட வேண்டும். 3 கார்பனை கொண்ட அல்கேன் இருந்தால் இதற்கு பேர் புரோப்பேன். இதுல ஒரு ஐதரசன் அகற்றப்பட்டால் அதுக்கு பேர் புரோப்பைல். முடிவு நிலை ஐதரசன்களை அகற்றுவதன் மூலம் கிளையற்ற அற்கைல் கூட்டத்தை தோற்றுவிக்க முடியும். இதையும் ஒரு நோட் பண்ணி கொள்ளுங்க. அற்கைல இருந்தால் இந்த அற்கைல் உருவாகுது என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. சரி, இதை கீழே எழுதிக் கொள்ளுங்க.
கிளையற்ற ஐதரோகார்பனின் கிளை அற்ற ஐதரோகார்பனின் கிளை அற்ற ஐதரோகார்பனின் முடிவு நிலை ஐதரசன் அணு அகற்றப்படும் பொழுது முடிவு நிலை ஐதரசன் அணு அகற்றப்படும் பொழுது முடிவு நிலை ஐதரசன் அணு அகற்றப்படும் பொழுது கிளையற்ற அல்கைல் கூட்டம் உருவாக்கப்படுகின்றது. இது கிளையற்ற அல்கேனாக இருந்தால் இது கிளையற்ற அல்கைல் கூட்டமாக இருக்கும். கிளையற்ற ஐதரோகார்பனின் முடிவு நிலை ஐதரசன் அகற்றப்படும் போது இந்த கிளையற்ற நடுவில் அகற்றினீங்கன்னு சொன்னால் கிளையுடைய அல்கைல் கூட்டம் தான் உருவாகும். அதான் இதுல தெளிவா சொல்லப்படுது. கிளையற்ற ஐதரோகார்பனின் முடிவு நிலை ஐதரசன் அணு, அதை ஒரு அண்டர்லைன் பண்ணி கொடுங்க. கிளையற்ற ஐதரோகார்பனின் முடிவு நிலை ஐதரசன் அணு அகற்றப்படும் பொழுது கிளையற்ற அல்கைல் கூட்டம் உருவாக்கப்படுகின்றது. சரி, இன்றைக்கு நாங்கள் அல்கேன்கள்ட்ட கார்பன் எண்ணிக்கைக்கு ஏற்ப தண்டு பெயர் மாறுவது என்பதை பார்த்திருக்கிறோம். இது அல்கேன்கள் என்று இல்லை, நாங்கள் இனி படிக்க போற சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த தண்டு பெயர் தாய்ச்சங்கிலில் உள்ள கார்பன் எண்ணிக்கையால் தீர்மானிக்கப்படும். இந்த ஹைட்ரோ கார்பன்கள்கிட்ட பேரீடு எங்களுக்கு இலகுவாக விளங்கிட்டுது என்று சொன்னால் நாங்கள் ஏனைய கூட்டங்கள்கிட்ட பெயர்களை பற்றியும் கதைக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு படிப்பிக்கிற விஷயம் எல்லாமே ஒரு பாடத்துக்குள்ள நுழைவதற்கு ஆரம்பத்தில் எங்களுக்கு தேவையான விஷயங்கள். இதுல நாங்கள் பெயர்கள் குறிப்பிடும் போது என்னத்தை குறிப்பிடும் தெரியாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக இதுல உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி கொண்டு போறேன். இதுல அல்கேன்கள் என்று சொல்லி கதைக்கப்படுறதுக்கும் அல்கைல்கள் என்று கதைக்கப்படுற வித்தியாசத்தை விளங்கி கொள்ளுங்க. அல்கேன்கள் நிரம்பிய சேர்வைகள், கார்பன் கார்பன் பைப்பிணைப்பு காணப்படாது. அல்கைன்கள்ல பைப்பிணைப்பு இருக்கிறது உங்களுக்கு அந்த கட்டமைப்புல தந்திருப்பேன். தொழிற்பாட்டு கூட்டங்கள்னு சொல்லி அந்த கட்டமைப்பு தரும்போது அதுல இரட்டை பிணைப்பு மும்மை பிணைப்பை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுகள் நிரம்பாத ஹைட்ரோ கார்பன்களாக இருக்கும். அப்ப நிரம்பிய ஹைட்ரோ கார்பன்கள்ட்ட பேர் ஏன் என்று சொல்லப்படுற விகுதி சொல்லோட முடிஞ்சிருக்கும். உங்களோட அட்டவணையை நீங்கள் திருப்பி இருக்க வாசிச்சு கொள்ளுங்க. அந்த ஏன்ல இருக்கிற ஒரு ஐதரசன் முறையாக அகற்றப்படும் போது அது உங்களுக்கு அல்கைலாக மாறுது. அந்த அல்கைல்ட்ட பேர் தண்டு பெயரோட ஐல் என்ற விகுதி சொல் சேர்த்து எழுதப்படும். தண்டு பெயரோட ஐல் என்ற விகுதி சொல் சேர்த்து எழுதப்படும். நாங்கள் இனி பிரதான தொழிற்பட கூட்டங்கள்ல ஒரே அணுக்களால உருவாக்கப்படுற தொழிற்பட கூட்டங்கள் என்று சொல்லி கார்பன் கார்பன் கெட்டை பிணைப்பு, கார்பன் கார்பன் மும்மை பிணைப்பை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு கதைச்சிருந்தனால் இனி பல்வகை அணுக்களால் உருவாக்கப்படுற தொழிற்பட கூட்டங்களையும் அது சம்பந்தமாக நான் குறிப்பிட வேண்டிய ஒரு சில விடயங்களையும் கதைச்சு கொண்டு நாங்கள் மிகுதியை பார்க்கலாம். இதை நான் கட் பண்றேன், உடனே ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க.